எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் மீடியால சில பேர் வந்து திரள் நிதி திருடன் சீமான் அவர்கள் வந்து, அப்புறம் அவரு அவரோட பொழப்புக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திரள் நிதி வாங்குறாரு. அவரோட செலவுக்கு தான் யூஸ் பண்றாரு அப்படிங்கிற நெறையா குற்றச்சாட்டு வந்து வச்சு பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க ரூ. 200 வாங்கிட்டு சொல்றீங்களோ, இல்லன்னா தற்குறி தலைவன தூக்கி பிடிக்கிறதுக்காண்டி சொல்றீங்களோ எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு குடும்பம் இருக்கும். அவங்களுக்கும் பசி எடுக்கும். நேரத்துக்கு சோறு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம, சினிமா பின்னணி அந்த மாதிரி எதுவும் இல்லாம, ஒரு ஏழை விவசாயி குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு தமிழர்களுக்காகவும், அப்புறம் நம்ம பாரம்பரியத்துக்காகவும் ரொம்பவும் குரல் கொடுத்து போராடுற ஒருத்தர் தான் நான் சீமான் அவர்கள். நீங்க அவரை வந்து அவரையே இந்த மாதிரி எல்லாம் குற்றம் சாட்டி ஒருவேளை இது அவர் காதுக்கு போய் என்ன நம்ம இவங்களுக்காண்டி தான் பேசுறோம், ஆனா இவங்களே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு நினைச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமா நமக்கெல்லாம் நாதி கிடையாது. நம்ம இப்ப இருக்கிற ஆக்கிரமிப்பு இல்லைன்னா அந்த மலை வளங்கள்லாம் அதை சுரண்டப்படுறது அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா சோன் நம்மளுக்கு பாவம் தான் பட தெரியுமே ஒளிஞ்சு நம்மளால அங்க போய் தட்டி கேட்கிற திராணி தெம்புலாம் நமக்கு கிடையாது. நமக்காண்டிதான் அங்க ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. அவருக்காக முடிஞ்சவங்க கொடுக்குறோம், இல்லாதவங்க பொத்திக்கிட்டு இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு, திரள் நிதிங்கிறது நான் எங்க மனசோத்து நாங்க கொடுக்கறது அதுதானே தவிர அவர் எங்க பாக்கெட்ல இருந்து யார் பாக்கெட்ல இருந்தும் அவர் வந்து சுரண்டல. சரிங்களா? நீ கொடுத்தேதான் ஆகணும்லாம் கொடுங்க. மற்றவங்க அதை பத்தி பழி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கிறப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டுக்கு நம்ம வந்து ஒரு நாள் 2 நாள் போராடலாம், அதுக்கப்புறம் அழுத்து போய் விட்டு போயிடுவோம். ஒரு மனுஷன் 15-16 வருஷமா அதுக்குன்னே தொடர்ந்து குரல் கொடுத்து நிலைச்சு நிக்கிறதுக்கே ஒரு தனி தில்லு வேணும். ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவரால தான் இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவரை கொச்சப்படுத்த வேணாம். நமக்கு நாதி இருக்காது. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கும் சேர்த்து தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இந்த வாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி விவசாய சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். நாம் தமிழர்.